என்ன குறை உங்களுக்கு வைத்திருக்க என்று நீங்கள் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு உங்களை நிறைவாக வைத்திருக்கிற ஆட்சி தான். இங்க படிக்கணும், அதை ஜெயிக்கணும். அதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சியம். படியுங்கள், வெல்லுங்கள், ஜெயியுங்கள், வெற்றி பெறுங்கள், தமிழகத்தினுடைய பெருமையை உயர்த்துங்கள். அதுதான் முதலமைச்சருடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றித்தார்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி. ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இங்கே இந்த பள்ளியினுடைய பழைய மாணவர்களும் இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எல்லோரும் பங்கேற்று சிறப்பித்தார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் இந்த தேர்தலோட வெற்றி பெறப்படுறது. இந்த தேர்தலில் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி, உறுதி செய்யப்பட்ட வெற்றி. அதை போல 2026 வரப்போகிற தேர்தலிலும் பொது தேர்தலிலும் எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. திருப்பரங்குன்ற விவகாரத்தை தொடர்ச்சியா திருப்பரங்குன்ற விவகாரம் தமிழ்நாட்டிலே எப்போதுமே எல்லோருமே நண்பர்களாக, அண்ணன் தம்பிகளாக, சகோதரர்களாக பழகி வந்த இடத்திலே இன்றைக்கு சிலர் ஏதாவது இங்கே கலவரங்களை தூண்ட முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது தமிழ்நாட்டில் நடைபெறாது. நாங்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரர்களாக வாழுகிற மாநிலம்தான் தமிழ் மாநிலம். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக திருப்பரங்குன்ற விவகாரத்திலே நல்ல முடிவு ஏற்படும். எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம். அதற்கு அரசு உரிய முயற்சிகளை எடுக்கும். இதை விவகாரமாக்கி அதில் ஏதாவது லாபம் அடைய வேண்டும் நினைக்கின்ற தீய சக்திகளை நாங்கள் ஒடுக்குவோம். ஆளுநர் விவகாரத்தில் நீதிமன்றம் 24 வருஷம் முடிவெடுக்கணும். அதே போல ஆளுநருடைய போக்கும் தமிழ்நாடு அரசு 2 பேருக்குள்ள பிரச்சனை மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. நீதிமன்றம் ஆளுநர் உரை புறக்கணிப்பினால் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படவில்லை. ஏன்னா ஆளுநர் உரை வாசித்தாலும் வாசிக்காட்டி தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இந்த அரசு செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆளுநர் தான் தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டாரே தவிர நாங்கள் எங்கள் கடமையை செய்ய தவறவில்லை. மக்களுக்கான பணிகளை அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறது. துணைவேந்தர் நியமனம், அதே போல சட்டமன்ற திருப்பி துணைவேந்தர் நியமனங்கள்ல அவர் அனுப்பிய விவகாரத்துல இன்றைக்கு அது நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தேர்தல் குழுவிலே ஒரு போன்ற விவகாரங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்றன. இருந்தாலும் நாங்கள் இங்கே ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் ஆட்சி மன்ற குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக இன்றைக்கு நிர்வாகம் சிறப்பாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் துணைவேந்தர்கள் இல்லையோ அங்கெல்லாம் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த 3 பேர் கொண்ட அந்த கமிட்டி சிறப்பான நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசால தொடர்ச்சியா பட்ஜெட் அதாவது தமிழ்நாடுன்னு ஒன்று இந்தியாவில் இருக்கிறதா என்பதையே ஒன்றிய அரசு மறந்து விட்டதா என்கிற சந்தேகம் இந்த ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை பார்த்தால் தெரிய வருகின்றது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக நீங்கள் புறக்கணித்தாலும், எவ்வளவு புறக்கணித்தாலும் ஒன்றிய அரசின் திட்டங்களைத்தான் நீங்கள் புறக்கணிக்க முடியுமே தவிர மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்கள் போவதை புறக்கணிக்க முடியாது. பாரத பிரதமருடைய வீட்டு வசதி திட்டத்தில் நீங்கள் புறக்கணித்த நாங்கள் கலைஞருடைய கனவு இல்ல திட்டம் கொடுக்கிறோமே, அது எங்களுடைய பணம், ஒன்றிய அரசினுடைய பணம் இல்லை. எனவே நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய திட்டங்களுக்கான பண வசதியை உருவாக்கி கொண்டு அந்த திட்டங்கள் மூலமாக மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவோம். ஒன்றிய அரசு தருகிற நிதிகளை பொதுவாக கிடைக்கின்ற நிதிகளை பயன்படுத்துவோம். இன்றைக்கு கூடுதல் நிதிகள், கூடுதலான அறிவிப்புகள் தமிழகத்துக்கு கிடைக்கவில்லை. ஒன்றிய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலேயும் தமிழ்நாட்டை மிக மிக புறக்கணித்து வஞ்சிக்கிறார். ஈசிஆர் விவகாரமா இருக்கட்டும், பெண் காவலர் குற்றச்சாட்டு விவகாரம், எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியா பல்வேறு குற்றச்சாட்டுகளை அரசு அதுல தெளிவான பதிலை நாங்கள் தந்துவிட்டோம். அந்த நபர் தான் ஊட்டிக்கு செல்வதற்காக செக் போஸ்டுகளை கடந்து செல்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை பயன்படுத்தியிருக்கிறார். அவருடைய உறவினர்கள் எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று அவரே ஒப்புத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் யாருக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்பு கிடையாது. எனவே எந்த தொடர்பும் எங்களோடு இல்லாத ஒருவரை எப்படி முடிச்சு போட முடியும்? எனவே அதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் அதற்கு என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதில் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அதை வீண்படி சுமத்திய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் தான் இன்றைக்கு அதற்காக வெட்கப்பட வேண்டும்.